ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகத்தினுடைய எல்லைப்புற தொகுதிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி தொகுதியையும் கைப்பற்றி இருக்கின்றது தாவேகா. தாவேகாவினுடைய வேட்பாளர் முகுந்தன் 18,867 வாக்குகள் வித்தியாசத்தில் கிருஷ்ணகிரியில் வெற்றி பெற்றுள்ளார். கன்னியாகுமரியினுடைய பத்மநாபபுரம் சட்டப்பேரவை தொகுதியிலே சிபிஎம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் செல்லச்சாமி 15,735 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பத்மநாபபுரம் தொகுதியிலே சிபிஎம் வெற்றி பெற்றிருக்கின்றது. 15,000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே அவர்கள் தங்களுடைய வெற்றியை உறுதி செய்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியையும் பதம் பார்த்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். பென்னாகரம் தொகுதியில் தாவேகாவினுடைய வேட்பாளர் கஜேந்திரன் 3,128 வாக்குகள் வித்தியாசத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தோல்வியடைய செய்து வெற்றியை வசப்படுத்தி இருக்கின்றார். தருமபுரியிலும் கால் பதித்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். அதிமுகவினுடைய அசைக்க முடியாத கோட்டையாக இருக்கக்கூடிய நாமக்கல் மாவட்டத்திலும் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது தமிழக வெற்றி கழகம். மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய நாமக்கல் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்டுக்குள் வந்திருக்கின்றது. தாவேகாவினுடைய வேட்பாளர் நாமக்கல்லிலே வெற்றியை பெற்றிருக்கின்றார். திலீப் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகாவிற்கு மகுடம் சூடியிருக்கின்றார். பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் கஜேந்திரன் 3,128 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். பென்னாகரம் தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கின்றது. பென்னாகரம் தொகுதியிலே தாவேகா சார்பில் போட்டியிட்டிருந்த வேட்பாளர் 3,128 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றார். வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது முதலே பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் தாவேகாவிற்கும் இடையிலே அந்த முன்னிலை நிலவரம் மாறி மாறி வந்த நிலையிலே 3,128 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்பொழுது வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த தொகுதியிலே தமிழக வெற்றி கழகம். ராணிப்பேட்டை தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் தாகிரா வெற்றி பெற்றிருக்கின்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவினுடைய அமைச்சர் காந்தியை வீழ்த்தி இருக்கின்றார் தாகிரா. ராணிப்பேட்டை தொகுதியிலே அமைச்சர் காந்தி வீழ்த்தப்பட்டு 5,878 வாக்குகள் வித்தியாசத்திலே தாகிரா வெற்றி பெற்றிருக்கின்றார். தமிழக வெற்றி கழகம் வீழ்த்தி இருக்கக்கூடிய திமுகவினுடைய அமைச்சர்கள் பட்டியலிலே காந்தியும் இணைந்திருக்கின்றார். அமைச்சர் ஆர் காந்தி வீழ்த்தப்பட்டு அந்த தொகுதியிலே தற்பொழுது வெற்றியாளராக மாறியிருக்கின்றார் தாவேகாவினுடைய வேட்பாளர் தாகிரா. தாகிரா தொடர்ந்து ஒரு கடும் போட்டி நிலவிய தொகுதியாக இருந்தது ராணிப்பேட்டை தொகுதி. அமைச்சர் காந்தி ஆர் காந்தி போட்டியில் இருந்தார். ஆனாலும் கூட ராணிப்பேட்டையிலே அமைச்சர் காந்தியை வீழ்த்தி இருக்கின்றார். பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒரு வேட்பாளர் தாகிரா பெண் வேட்பாளர் அமைச்சராக இருந்த ஒருவரை வீழ்த்தி இருக்கின்றார் என்பது முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்படுகின்றது. தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிட்டிருந்தது. அது அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கின்றது. 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. தாகிரா
சிறுபான்மை மக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியிலிருந்து வெற்றியாளராக வந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 5000 வாக்குகள் வித்தியாசத்திலே அமைச்சர் ஆர் காந்தியை வீழ்த்தியிருக்கின்றார். ஏற்கனவே இந்த தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட பொழுதே திமுகவிலே அமைச்சர் காந்தியினுடைய மகன் அறிவிக்கப்பட்டார். அதன் பிறகு அமைச்சர் காந்தியே வேட்பாளர் என்று அறிவிக்கப்பட்டார். இதுபோன்று பல குழப்பங்கள் திமுக வேட்பாளர் தேர்வில் இருந்ததாக பார்க்கப்பட்ட நிலையில் அதை தெளிவாக பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ராணிப்பேட்டை தொகுதியில் வெற்றியை தட்டி பறித்துள்ளது. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.